7ல் நம்ம பார்க்க போகிறது ஃபெதர் ஸ்டிச். பட்டன் ஹோல்லையே தான் இந்த ஸ்டிச்சும் பண்ணுவோம். நான் எந்த ஆர்டர் வைஸில் சொல்லி கொடுக்குறனோ அதே ஆர்டர் வைஸில் நீங்களும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஃபெதர் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு வி மாதிரி ட்ரா பண்ணணும். நல்ல பெரிய வி மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கர்வ் மாதிரி வரையணும். ரொம்ப கர்வாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்லைட்டாக இருந்த போதும் அந்த கோன் மாதிரி இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே ஒரு சின்ன கர்வ், இது ஒரு போர்ஷன். மேலேயும் அதே மாதிரி சின்னதாக ஒரு கர்வ், இது ஒரு பார்ட். இது எதுக்காக அப்படின்னா எந்த ஆர்டர் வைஸில் ஸ்டிச் பண்ணணுமோ அதுக்காக தான் இந்த பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். இதில் கீழே பார்த்திங்கன்னா 0, அதுக்கப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3. இந்த ஆர்டர் வைஸில் ஸ்டிச் பண்ணினா தான் நம்மளுக்கு இந்த ஃபெதர் ஸ்டிச்சு நீட்டாக வரும். எந்த ஆர்டர் வைஸில் ஸ்டிச் பண்ணணுன்னா 0லேருந்து 2க்கு போகணும், 2லேருந்து 3, 3லேருந்து திருப்பி 1க்கு வரணும், 1லேருந்து 0க்கு வரணும், திரும்பவும் 0லேருந்து 2 அப்படியே கண்டினியூ பண்ணணும். மறுபடியும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 0லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து திருப்பி 1, 1லேருந்து 0, 0லேருந்து திரும்ப 2, இப்படியே தான் கண்டினியூ பண்ணணும். ஸோ டபுள் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்களும் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போஸ் முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது 0லேருந்து த்ரெட் எடுக்கிறேன். 2க்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் கொண்டு போக முடியும், அதனால தான் அந்த ஸ்டார்டிங்கில் வி மாதிரி ட்ரா பண்ண சொன்னது. கர்வை போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டான த்ரெட் வராது, வெளியில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது 2லேருந்து 3 அந்த கர்வாக இருக்கிறனால அந்த இடத்துல சின்னதாக போடுவோம். அங்கிருந்து அப்படியே பாருங்கள் 1க்கு கொண்டு வரோம். 1க்கு கொண்டு திரும்ப 0க்கு கொண்டு வரணும். இதில் பார்த்திங்கன்னா அதாவது 3லேருந்து எடுக்கிற த்ரெட்டும் 0லேருந்து எடுக்கிற த்ரெட்டுமே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ 0லேருந்து 2க்கு போகிறோம் இல்லையா, அதுவும் பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போ 2லேருந்து 3க்கு போகிறது நார்மல், அங்கே லாக் பண்ண மாட்டோம். அந்த 3லேருந்து நம்பர் 1க்கு கொண்டுட்டு வருவோம் பாருங்கள். த்ரெட்டை அப்படியே இழுத்து கொண்டு வரணும், பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகே, ஸோ மேலேயும் சரி கீழேயும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் த்ரெட்டை இழுத்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது அந்த ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் ரோவும் நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். மேலே ஸ்டிச் பண்ணுறது நல்ல ஃபெதர் மாதிரி, நம்ம லாங் அண்ட் ஷார்ட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணணும். கீழே பார்த்திங்கன்னா த்ரெட்டு ஒரே இடத்துல மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா இது அப்படியே ஷார்ப்பாக வர மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் 0 அந்த இடத்துல தான், ஒரே இடத்துல மட்டும்தான் ஸ்டிச்சிங் கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போது மேலே சென்டர் லைனுக்கு கொண்டு வந்துட்டோம் இல்லையா, ஸோ சென்டர்லேருந்து அந்த 1க்கு திரும்ப 0லேருந்து 2க்கு போகிறோம் இல்லையா. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம எந்த கேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமோ எத்தனை ஸ்டிச் இருக்கோ அதே ஸ்டிச்சு தான் போடணும். 9 ஸ்டிச்சஸ் இருக்குது, இதே அளவு தான் இந்த சைட்லேயும், அதே 9 லைன்ஸ் தான் இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு த்ரெட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த த்ரெட்டோட லைன் எந்த கேப்பில் இருக்கோ அதே கேப்பில் ஸ்டிச் பண்ணணும். அதே லைனில் அப்படி கீழே கொண்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோன்னா இப்போ 0க்கு கொண்டு மேலே போகும்போது அடுத்த லைன் பாருங்கள், அந்த ஸ்டிச்சுக்கு நேராக ஸ்டிச் பண்ணணும். கேப்பும் ஒரே மாதிரி இருக்கணும், அந்த லைன்ஸும் ஈக்குவலாக வரணும். அடுத்த லைனும் அதே மாதிரி அந்த லைனுக்கு ஈக்குவலாக கொண்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லைனும் இதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற லைனுக்கு ஈக்குவலாக அந்த சைடும் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இங்கே எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ அதே லைன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக இருந்துன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த 0லேயே கொண்டு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த நம்பர் 1லேயும் சரி 2லேயும் சரி சுகர் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணால் நீட்டாக இருக்கும். பார்த்திங்களா, இது 2 சைட்லேயும் சுகர் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இங்கே மட்டும் இல்லை, இந்த ரவுண்டு ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த ஃபெதர் ஸ்டிச்சை ட்ரை பண்ணுங்கள்.